நான் கேட்கிறேன், அவர் சொல்றாரு நீர் இப்படி ஆக்களை கேட்கலாங்க. இது வந்து ஒரு சில்லறதனமான அரசியல். ஒரு பாராளுமன்றம் கத்துறாரு, இன்னொரு அடையன்றார், இவர் அடிதா அப்படிதான்றார். அது வந்து என்ன மாதிரி என்றா கேள்விக்கு பதில் இல்லாதாலும் உள்ளத்துக்குள்ள வந்த போகும். தொழிலை கேவலப்படுத்துறது வேற. நான் எங்களுடைய விரல்ல வீக்கத்தை விளங்கிக் கொள்வோம். எனக்கு இந்த மோதிரம் தான் போடணும், இந்த மோதிரம் தான் போடுவோம். நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போடலாம். ரணில் என்ன செய்வார், 5000 ஆசை கூட்டினார். அப்ப இவ குளாருங்க. நாங்கள் ஒரு ஆக்ரோஷமான வெட்டுக்கொத்து கட்சி உண்டு. இவங்களுக்கு அரசியலே இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிதன் தெளிவா டிஎஸ் சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் அந்த ஸ்லைடையே பிரசன்டேஷன் எடுத்திருக்கீங்க. ஏனென்றால் அதில் கேள்வி கேட்பன்ற பயம் பண்ணிட்டு அப்புறம் நான் கேட்டா பிறகுதான் அதில் அதை போட்டவன் டிஎஸ் பாவம். இவர்கள் அரசாங்கத்திற்கு ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லிக்க நான் விடுவிக்கடா காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்லன்னு சொல்லிக்க டிஎஸ்ஆல போடல. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான காணி எனக்கு கிட்டத்தட்ட 6 ஏக்கருக்கு மேலே 6 ஏக்கர்ன்றது 16 இருக்குங்க. அவ்வளோ பரப்பு சரிதானே. அப்போ அவ்வளவு பெருமதியான 86 பெருமதியான காணிகளை, அவ்வளவு ஏக்கர் காணிகளை அரசாங்கம் விடுவிக்கும். அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கொண்டு வர போறேன், இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டி தர போறோம் என்று கதைக்கிறது வந்து தேர்தல் பரப்புரைய வேற ஒன்றும் இல்லை. இந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த எம்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது. தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போறோம் வந்து வசாவலான ரோட்டை விட்டதை அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணிக்கு போகலான்னு சொல்லிவிடாது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இதுல போடப்பட்டிருந்தது ஆணையரவுல போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு. இப்ப உள்ளூராட்சி தேர்தலுக்கு ஒரு கிழமைக்கு முன்னும் எடுக்கப்படும். நாங்கள் காலங்காலமா மாண்டு கொண்டே வரோம். நாங்கள் உண்மையா இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. நாங்கள் தமிழர் எல்லாரையுமே அப்பட்டமா நம்புறது நடக்கும். மைந்த செய்வார், மைத்திரி செய்வார். இவர் நானும் நம்பினால் தான், நானும் அந்த சமுதாயத்துல ஒரு ஆள் தான். இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்துருக்கீங்கன்னா அந்த ஸ்லைடு அதுல இல்லை. அது விடுவிக்கப்படணும்ன்றதுல இப்ப நானும் கயந்தனர் போனோம்ல மட்டும்தான் நாங்கள் ஒரு குரலா இருக்கிறோம். ஆனால் இவர்கள் மாதிரியான ஒரு 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கைக்கூலிகளா வேலைகிறார் என்று சொல்றதை விட கைக்கூலிகளையும் விட கீழ்த்தரமான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்க ப்ரொபோசலை தாங்கோண்டா முதல் எங்களோட வீட்டு அப்பா பெட் வேண்டி தாரட்டும், முதல் அப்பாட்ட பக்கம் காசு இருக்கும். அப்ப உனக்கு என்னென்ன பேட் வேணும், மூத்த பிள்ளை உனக்கு என்னடா அப்பா வேணும், பைக்கா பால்சரா உனக்கு என்ன வேணும், எல்லா பிள்ளைகள்ட்ட கேட்கறது வந்து அரசியல். அப்ப என்ன 50 ரூபா தான் இருக்கு, இன்றைக்கு அம்மா 100 ரூபா சமைக்க கவிட்டவா, அதுக்கே காசு இல்லாம கிடக்குன்னு சொல்றதான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு. இங்க பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்லை. ஆனால் எல்லா இடமுமே எல்லா எம்பி மேரும் போய் சனத்திட்ட நாங்க வந்து பாக்குறோம் அல்லது ப்ரொபோசலை தாங்க கேட்கணும். கேட்டா சொல்லினா என்னோட 10 வருஷத்துக்குள்ள டெவலப் பண்றதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொபோசலை கட்டுறேன். இது மக்களை சுத்தமா ஏமாத்துற வேலை. இந்த ஏமாத்து வேலைகளை நான் வராம விட்டுருப்பேன். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்படுவதற்கு அர்ச்சனா காரணம் என கூறப்படுகிறது. அதே நேரம் அமைச்சரும் உறுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களை விடுத்து பேசியிருந்தார். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து? நிப்பாற்றா அடே இளங்குமரன் கேட்டது அடே என்று எனக்கும் பேசப்பட்டது. அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் தரம் இல்லையா. நான் போன்ல ஆக்களுக்கு பேசியிருக்கேன், அது என் உரிமை. போன்ல அது ஹியர்ஸே என்று சொல்லுவாங்க. ஒரு உயரிய சபையில அமைச்சராக இருந்த கொண்டு நிப்பாற்றாடி என்ற கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே அது வந்து வெளியால வருது என்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும். ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கு அடி நிப்பாற்றாடி என்ற கதைக்கிற அளவு என்றால் இவர்கள் கேவி என்பிபி என்று மாற்றிக்கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெட்டுறதும் கொத்துறதும் 88,000 சனத்தை கொண்டே மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு போராட்ட குழு உண்டு. அது அரசியலுக்கு வந்து நிற்குது என்பிபி. மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறையும் ரணில் வரைக்கும் எதிர்பார்த்தோம், ரணில் செய்வார். மைத்திரி வரைக்கும் மைத்திரி, இப்ப என்பிபி வரைக்கும் நானும் அதுக்கு போட் போட்டால் தான் போடுங்கன்னு சொன்னால் தான். இது ஒரு என்ன சொல்றது, அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்கிறேன் கிரேட்டர் ஜெஃப்னா ப்ராஜெக்டுக்கு காசு இருக்கா, இவ்வளவு மொத்த போஸ்ட் கேட்கா, இவர் பக்கத்துல இருந்து கத்துறா, இவர் பெட்டிட்டு அடிவானவர். அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய படிப்பறிவு, அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற. கோபம் வந்து பேசுறன்றது வேற. அவ்வளவு பேர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு மின்சார ஊழியர்களுடைய தொழிலை கேவலப்படுத்தி பேசி உள்ளார்கள். தொழிலை கேவலப்படுத்துறது வேற. நான் எங்களுடைய விரல்ல வீக்கத்தை விளங்கிக் கொள்வோம். எனக்கு இந்த மோதிரம் தான் போடணும்னா இந்த மோதிரம் தான் போடுவோம். நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போடலாது. தாங்கள் தங்களுடைய லெவலை விளங்கிக் கொள்வோம். அது சாதாரணம். இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணணும் மொழிய ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது. அதுதான் என்னுடைய கதை. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப
பணம் எவ்வளவு இருக்கு. இந்த 30 வருஷத்துக்கு நீ 15-10 வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க, கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு காசாவது எவ்வளவு விளங்க தெரியுமான்னு கேட்டதான் கேள்வி. கேட்ட கேள்வி இல்லைன்னா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம்னு போட்டு எழுப்பி போயிருக்கணும். புத்திசாலி அவ்வளவு அப்படித்தான் செய்வாங்க. இதுக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்லலாது, இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நாங்கள் உங்களை கோஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம்னு எழுதி போகணும். அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்றம் கத்துறாரு, இன்னொருத்தர் அடியன்றார், இவர் அடிரா அப்படிங்கிறான்றார். அது என்ன மாதிரின்னா கேள்விக்கு பதில் இல்லாதால உள்ளத்துக்குள்ள வந்த கோவம் தான். அதுக்கு நான் நினைச்சுக்கிறேன். பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல தேர்தலில் பங்கு கொண்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்படுறாங்க. ஏழனையாக இருக்கலாம், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம், இன்றைக்கு கோப்பாயாக இருக்கலாம், அனைத்திலுமே வேட்பாளர்கள் கலந்து கொள்வாங்க அவதானிக்க முடிகிறது. அப்ப தேர்தல் திணைக்களம் இது தொடர்பில் முறையீடு கொண்ட குழுவிடம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தப்படுகிறது. தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்தின் அனுசரணையில தான் தேர்தல் ஒரு சுயாதீனம், என்னதான் சுயாதீனம் என்று நாங்க சொன்னாலும் அது சுயாதீனமா இயங்க போறது. இப்ப நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க, தேர்தல் திணைக்களத்துக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க பாருங்க. தேர்தல் திணைக்களத்தின் வரம்புகள் அவ்வளவுதான். பாரதூரமான குற்றங்கள் என்று பார்க்கல, ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகையில் எடுப்பினும் இப்படியானதை திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்கணும். இதுக்குள்ள பாரம்பு இவன் ஒரு கட்சி சார்பா இந்த 3 MP நான் உட்பட எனக்கு இங்க இப்ப தேர்தல் இல்லை, நான் இல்லை, என்னுடைய ரஜீவன் கூட இங்க ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை மூலம் தான். ஏனென்றால் இப்ப நான் கட்சி தலைவர் MP, என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வரவேணாம்னு போட்டு நானே சொல்லிடுமா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டித்தர போறேன், உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டித்தர போறேன் கோப்பையில, நான் சொல்லிடுமா சார். அதே ஒரு முக்குத்தனமான வாக்குறுதி தான். ரணில் என்ன செய்தவர் 5000 ரூபாய் ஆசை கூட்டினவர். அப்ப இவ குளாரினவர். இப்ப இவ என்ன சொல்லணும்னா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வருது, நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட காய்ச்சி நான் அந்த கைத்தொழில் போயிட்ட வருது, இது அதெல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை. இதுக்கு நான் வெறா விட்டுருப்பேன். இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங், இதுக்கு வெறா விட்டுருப்பேன். வெறா விட்டுருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதைக்காம விட்டு போயிடும். அதான் பிரச்சனை. மக்களுடைய கதைக்கு கணக்கு இருக்கிறது சொல்லணும் இல்லை மக்கள். அதுல நான் கதைக்காம விட்டுட்டா மக்களுக்கு எல்லாம் இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல எங்களை பற்றி காய்ச்சிருக்கலாங்க. அதுக்கான தான் எல்லா இடம் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டு மற்றபடி இவங்க அரசியல், இவங்க அரசியலை குழப்பறதுக்கு அரசியலே இல்லை ராசா. இவங்க அரசியல் கட்சியே இல்லை. இவங்க ஒரு ஆக்ரோஷமான வெட்டு கொத்து கட்சி உண்டு. இவங்களுக்கு அரசியலே இல்லை. திடீர்னு கொண்டு அரசியல் 150 பேரையும் பாராளுமன்றத்தில் விட்டுட்டாங்க. இவங்களுக்கு எங்க கை கழுவுறே தெரியாது. போலுக்குள்ள கை கழுவுறத என்றதா என்னிட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் MPல கேட்கிறார். அவர் தான் எங்கென்றால் பதுளைக்கு ட்ரக்கில் அரசாங்கத்தின் ஜீப்ல புல்லு கொண்டு போனால் ஏன் டாக்டர் தேசிக்காய் போட்டிருக்கு, தேசிக்காய் பிழிஞ்சிட்டு குடிக்கணுமா? நாங்கள் இல்லை, அது கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன், நீங்க யோசிக்க கூடாது. நான் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட், அவர் லோ ஸ்டாண்டர்ட் இல்லை. ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்க தெரிவு செய்யல, அதைக்க தெரியணும். கிரைக்கிற அறிவு வேணும். இப்ப இளங்குமரனுக்கு கிரைக்கிற அறிவுன்றது ஆக்சிடென்டோட போயிட்டு. இப்போ உதாரணத்துக்கு அம்மா ஆண்டா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியணும். அதை நான் கண்ணாடியை போட்டுட்டு தேடுறது எங்க ஆனா எங்க அம்மா நான் மாவனாக்கண்டு தேடுறாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இந்த தலைவிதியை தீர்மானிக்கிற ஆளப்பு அது உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிற 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்ல இந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை இந்த கம்ப்ரிஹென்ஷன் ஆண்டு 5ல இருக்குதானே ஒரு கம்ப்ரிஹென்ஷன் கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க. இப்ப நான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூட விளங்கிச்சு. அவங்களுக்கு அன்றைய பாருங்க சிறுகரன் எழும்பி ஓடுறார். ஏன் எழும்பி ஓடுறார்? ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் ஊழல் செய்து அரசியல்வாதி அரசு ஊழியர்கள் எல்லாம் தங்களுக்கு வந்து திருப்பி காயக்காமட்டே என்னோட சிறுகரன் ஐயா நீங்களும் இருந்து நீங்கள் தானே காப்பாத்தீர்கள் என்று ஏன் எழுப்பி போனவர்? அவர் தான் காசு இந்த கேள்விகளை கேட்கணும். இங்க வந்த ஆசை இங்க போனது. அவர் தான் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் MP. நான் கேட்கிறேன், அவர் சொல்றாரு நீர் இப்படி ஆக்களை கேட்கலாம். இது ஒரு சில்லறதனமான அரசியல். NPPயும் ஐடெக்கும் எங்களுக்கு செய்யற ஒரு அரசியல் பாலியல் என்ன சொல்றது ஒரு விபச்சாரம். நாங்கள் காலங்காலமா நம்பி மாட்டி கொண்டிருக்கோம். அதான் சொல்றேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.